நீலகிரி மாவட்டத்தில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காவிரி ஆற்றங்கரையோரம் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆற்றங்கரையோரம் இருக்கும் மக்களை பாதுகாப்பு கருதி வெளியேற்றி வருவதாகவும், இதுவரை 1500 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் நீலகிரியில் பெரிய அளவு மழை பொழிவு இல்லை என்று கூறிய அவர், அதையும் மீறி கனமழை பெய்தால் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். எந்தெந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டதோ, எந்தெந்த தெருக்கள் பாதிக்கப்பட்டதோ அந்த தெருக்கள் இருக்க மக்களை பூரா வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கோம். கேம்ப்ல மொத்தம் 1500 பேர் எங்கிட்ட கேம்ப்ல இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய வசதி பண்ணி கொடுக்குறோம். பெரிய அளவில் மழை இல்லை. பாதிப்பு வந்தால் அதை சரி செய்வதற்கு NDRF SDRF எல்லாம் போயிருக்காங்க. தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். மழை பெஞ்சால் அந்த போன மட்டும் எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டதோ அந்த பகுதியில் இருக்க மக்களெல்லாம் கட்டாயம் வெளியேற்றி அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்துரும். நம்ம மாநிலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மாவட்ட ஆட்சித்தலைவரில் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்க சொல்லியிருக்காங்க. சென்னையிலிருந்து அதிகாரிகள் அனுப்பியிருக்காங்க. எல்லா வகையிலும் தமிழக அரசு நம்ம முதலமைச்சர்